கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இப்பொழுது அமெரிக்காவில் இந்த இமிகிரேஷன் குடியேற்றம் என்பதற்கு எதிரான பல கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நாமே 2 காணொளி பண்ணியிருக்கோம். மிக சமீபத்தில் நான் கடந்த ஒரு வாரத்துக்குள்ள சொல்கிறேன். ஒன்று, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பே ஒரு வீடியோவையும் ஒரு போஸ்டையும் கோட் பண்ணி காமிச்சிருந்தது. அதில் இந்தியாவையும் சீனாவையும் ஹெல்ஹோல் கண்ட்ரீஸ், ஹெல்ஹோல் பிளேசஸ், ஒரு மட்டமான மோசமான இடம், அதிலிருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக குவியல் குவியலாக அமெரிக்காவுக்கு இங்கே குழந்தைகளை பெற்றெடுத்து அதன் மூலமாக இமிகிரண்ட் ஸ்டேட்டஸ் அல்லது சிட்டிசன்ஷிப்பை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று தவறாக கொடுத்திருந்த ஒன்று. பட் அதோடைய அடிநாதம் என்னன்னா, வெளியிலிருந்து யாரும் இங்கே வராதிங்க, இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் அதுவும் முக்கியமாக இந்தியாவிலிருந்து வராதீர்கள், ஏன்னா இந்தியர்கள்னால எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து. அதோடைய அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா, சென்ற வாரம் அவர்களுடைய ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் என்று சொல்லக்கூடிய கீழவை, நாடாளுமன்றத்தின் கீழவை, அதில் ஒரு சட்டமே அவங்க கொண்டு வராங்க. H1B விசா அப்படிங்கிறதே மோசடியாக பயன்படுத்தப்படுகிறது. அந்த மோசடியை தடுப்பதற்கான சட்டம் 2026, அது சட்டத்தின் பேரே அதுதான், H1B மோசடி தடுப்பு சட்டம் அப்படின்னு. அதில் பெரும்பாலும் இந்தியர்களை குறிவைத்து, முக்கியமாக அந்த டெக் ஜாப்ஸ், தகவல் தொழில்நுட்பத்துறையில், கம்ப்யூட்டர் துறையில் இந்தியர்கள் பலரும் அந்த H1B விசாவை பெற்றுக்கொண்டு குறைந்த சம்பளத்துக்கு வேலை பார்க்கிறார்கள். அதனால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் எல்லாம் லாபம் அதிகமாக வர வேண்டும் என்பதற்காக குறைந்த செலவில் பெரும்பாலும் இந்தியர்களை வேலைக்கு எடுத்துக்கொண்டு அமெரிக்கர்களுக்கு சம்பளத்தை தராமல், அவர்களுக்கு வேலையே தராமல் அனுப்பிவிடுகிறது அப்படிங்கிறது 2வது ஒன்று. அது பற்றி நம்ம ஒரு காணொலி ஒன்று போட்டிருக்கோம். இந்த நிலையில் ஜோஹோ நிறுவனத்துடைய தலைவர் தான், அவர் தான் நிறுவனர். ஆனால் இப்பொழுது அவர் அந்த தலைமை பதவியிலிருந்து இறங்கி ஃபுல் அண்ட் ஃபுல் R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இறங்கியிருக்காரு. அவர் அமெரிக்காவில் இருக்கும் இந்தியர்களுக்கு ஒரு திறந்த கடிதம் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காரு. இதை நம்ம கொஞ்சம் சில விஷயங்கள் மட்டும் வித்தியாசப்படுத்தி பார்ப்போம். அவர் இந்தியர்கள்னு பொதுவாக சொல்கிறாரு. அவர் இப்பொழுது சொல்வது அங்கேயே போய் குடியேறி அந்த நாட்டின் குடியுரிமையை பெற்று செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் இந்தியர்களே அல்ல, அவர்கள்லாம் அமெரிக்கர்கள். இந்திய பாஸ்போர்ட் வைத்திருக்கும், அமெரிக்காவில் நல்ல வளமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும் என்று தேடி போகும் இந்தியர்களை அப்படின்னு எடுத்துப்போம். இந்த கடிதம் என்னன்னு பேசிடுவோம். அதற்கு பிறகு அந்த கடிதத்தோடைய பின்னணி சாத்தியமா இல்லையா போன்ற பல்வேறு விஷயங்களை பற்றி பேசுவோம். இவர் 37 ஆண்டுகளுக்கு முன்னால், கடிதத்தோடைய தமிழாக்கம் அப்படியே கொடுத்துட்டே போகிறேன். 37 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் அமெரிக்கா சென்றேன், உங்களை மாதிரியே. இப்போ யார் அவர் அட்ரஸ் பண்ணுறாரோ அவங்கள நோக்கி சொல்கிறாரு. கையில் பைசா ஒன்றும் கிடையாது, ஆனால் நல்ல ஒரு கல்வியோடும் இந்தியாவிடமிருந்து பெற்ற பாரத் அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறாரு. பாரதத்திலிருந்து பெற்ற ஒரு கலாச்சாரம், பண்பாடு, அந்த மரபார்ந்த அந்த கலாச்சாரத்தையும் நல்ல ஒரு கல்வியையும் எடுத்துக்கொண்டு நான் அமெரிக்கா போனேன் 37 வருடத்துக்கு முன்னாடி. நீங்களும் அதே மாதிரி தான் பல்வேறு காலகட்டத்தில் நீங்கள் போயிருப்பீங்க. நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறீர்கள். அமெரிக்கா நமக்கு நிஜமாகவே நிறைய நன்மைகளை செய்திருக்கிறது. நம்ம அமெரிக்காவுக்கு நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா அதுதான் பாரதத்துடைய அங்கதான் அந்த கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. நம்முடைய வழக்கமே அதுதான். நமக்கு யாராவது ஒரு நல்லது செய்தால் நாம் அவர்களுக்கு நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் பிரியாம்பிள், ஓப்பனிங் பேராகிராஃப். அதற்கு பிறகுதான் அவர் அந்த நப் ஆஃப் த ப்ராப்ளத்துக்கு வர்றாரு. இப்போ நம்ம பேசின அந்த 2 விஷயங்களுக்கு வர்றாரு. இன்றைய தேதியில் கணிசமான எண்ணிக்கையிலான அமெரிக்கர்கள், அவங்க மெஜாரிட்டியாக இருக்க வேண்டாம், மெஜாரிட்டினா 50% மேலே இருக்கணும், அப்படி இல்லை, கணிசமான எண்ணிக்கை, அவர்கள் 10% கூட இருக்கலாம், ஆனால் அது சிக்னிஃபிகண்ட் நம்பர்ஸ். அவர்களுக்கு இந்தியர்கள் அமெரிக்கர்களுடைய வேலைகளை எடுத்துக்கொள்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் வந்துவிட்டது. மேலும் இந்தியர்கள் அமெரிக்காவில் பெரும் வெற்றி என்பது அன்ஃபேர், நியாயமற்றது அப்படின்னு. எப்படின்னா, அந்த ஊர் மக்களை ஏமாற்றி குறைந்த சம்பளத்துக்கு வேலைக்கு கிட்டத்தட்ட அமெரிக்கர்களுடைய வேலையை திருடி அந்த நியாயமற்ற ஒரு நிலையிலிருந்து பெற்ற வெற்றி அது என்று கணிசமான எண்ணிக்கையிலான அமெரிக்கர்கள் கருதுகிறார்கள்.
அதுதான் முக்கியம் இங்கே. இந்த பாயிண்ட் வந்து மக்கள் நினைக்கிறார்கள். உண்மை பொய்ங்கிறதெல்லாம் விட்டுருவோம். அந்த ஊரில் இருக்கக்கூடிய கணிசமான எண்ணிக்கையிலான மக்கள் நினைக்கிறார்கள். நீங்க நினைக்கலாம். அவர் மேலும் தொடர்றாரு. இப்போ வந்து இந்த ரிபப்ளிக்கன் கட்சி ஆட்சியில் இருக்கு, அவர்களுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு. ஆட்சி மாற்றம் வந்துருச்சுன்னா, அந்த ஊரில் ஆட்சி மாற்றம் வந்து விட்டது என்றால் டெமோக்ராட்ஸ் வந்து ஆட்சிக்கு வந்துடுவாங்க, அவங்க வந்துட்டாங்கன்னா பிரச்சனை மாறி போயிடும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய 2 கட்சி அவர் இந்த மாதிரி வகைப்படுத்துறாரு. இதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இது அவருடைய கருத்து. ஒன்று வந்து இந்திய நாகரிகத்துக்கு, இந்திய கலாச்சாரத்துக்கு எதிரானது. இன்னொன்று ஒட்டுமொத்தமாக கலாச்சாரத்துக்கே எதிரானது. அதை அவர் வந்து ஹார்ட் ரைட் வர்சஸ் வோக் லெஃப்ட் அப்படின்னு சொல்றாரு. இந்த இந்திய கலாச்சாரத்தை விரும்பாதவர்கள் யாருன்னு பார்த்தா இப்பொழுது ரிபப்ளிக்கன் கட்சியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் வலதுசாரிகள். அவர்களுக்கு இந்திய கலாச்சாரத்தின் மீது மரியாதையே கிடையாது. ஏன்னா அவங்களோடது வந்து ஒரு வலதுசாரி கிறிஸ்துவ கலாச்சாரம். அவர்கள் வந்து இந்தியாவுடைய மதமாக இருக்கட்டும், இந்தியாவுடைய வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், அதையெல்லாம் மதிப்பவர்கள் அல்ல, அதையெல்லாம் நம்புறவங்க இல்லை, அதையெல்லாம் விரும்புகிறவர்களும் இல்லை. இன்னொரு பக்கம் இந்த வோக் லெஃப்ட், பெரும்பாலும் டெமோக்ராட்டிக் கட்சி, அது கொஞ்சம் இடது லீனிங், கொஞ்சம் லெஃப்ட் ஆஃப் சென்டர்னு சொல்லலாம். அதில் எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய அந்த வோக் லெஃப்ட்டுக்கு எல்லா நாகரிகங்களையுமே அவர்கள் எதிர்ப்பவர்கள் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக எனக்கு படுது, பட் இருந்தாலும் அதை வைத்துக்கொள்வோம் இப்பொழுதைக்கு. இந்த 2 பேருக்குமான ஹார்ட் ரைட்டுக்கும் வோக் லெஃப்ட்டுக்குமான இந்த போராட்டத்தில் நடுவில் மாட்டிக்கொண்டு திண்டாடுபவர்கள் நீங்கள் இந்தியர்கள். அடுத்தது அவர் சொல்கிறது இதில், ஆனால் ஒன்றை நாம் கவனிக்கணும். இப்பொழுது மட்டும் இல்லை, எதிர்காலத்திலும் சரி, இந்தியர்கள் மீதான இப்போ வந்து இந்தியர்கள் மீது யாராவது மரியாதை வைக்க வேண்டும் அப்படின்னா அது எதனால் வரும்? அந்த மரியாதை என்பது அது இந்தியா மீதான மரியாதையிலிருந்து தான் வரும். ஒரு காலகட்டத்தில் கூட மக்கள் நினைக்கலாம், அதாவது மற்ற மக்கள், இந்தியர்கள் அல்லாதவர்கள், இந்தியாலாம் படு கேவலமான நாடு, ஆனால் என்னிடம் வேலை பார்க்கக்கூடிய இந்த இந்தியர் அல்லது என் அருகில் உட்கார்ந்திருந்து படிக்கக்கூடிய இந்த இந்தியர், இவர் ஓகேப்பா. ஆனால் இந்தியாவை இட்செல்ஃப் வந்து ஒரு பத்தட்டிக் கண்ட்ரி என்று நினைத்தால் அவர்கள் உங்கள் மேலே வைத்திருக்கும் மரியாதை என்பது ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான். அந்த மரியாதை எப்பொழுது வேண்டுமானாலும் போய்விடும். ஆனால் இந்தியாவின் மீது ஒருவர் மதிப்பு வைத்தால் அது அப்படியே இந்தியர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் அதே நேரத்தில் இந்தியா ஒரு ஏழை நாடாக இருந்தால், இந்தியா ஏழை நாடாக இருந்தால் என்ன பண்ணும்? இந்த வோக் லெஃப்ட் அப்படின்னு அவர் சொல்கிறது, அந்த எக்ஸ்ட்ரீம் இடதுசாரிகள், அவங்க வந்து நம்ம பார்த்து உச்சி கொட்டி, ஐயோ பாவம்ப்பா இவ்வளவு ஏழையாக இருக்கானே அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து மாராலிட்டி லெக்சர்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இன்னும் உழைக்கணுங்க, நீங்கள் உழைச்சி முன்னேறணும் அப்படின்னு நமக்கு வந்து பெரிய பிளேடு லெக்சர் கொடுப்பாங்க. இதே இது ஹார்ட் ரைட்டாக இருந்தால் அவங்க வந்து பரிதாபப்பட்டெல்லாம் உச்சி கொட்ட மாட்டாங்க, வேறு விதமான, அதாவது வெறுப்பு கலந்த மாரல் லெக்சர்ஸ் கொடுப்பாங்க. ஹெல் ஹோல் அப்படின்னு பிராக்கெட்டில் போடுறாரு. அவங்க நம்மளை வந்து தட் டர்ட்டி பிளேஸ், அந்த மட்டமான வார்த்தைகள் எதை வேணாலும் வச்சுக்கோங்க, உங்கள் அகராதியில் இருக்கிற மட்டமான வார்த்தைகளை வைத்துக் கொள்ளுங்கள், அதை வைத்து உங்களை அழைப்பார்கள். ரெண்டுமே மரியாதைக்கு உரியது அல்ல. அதுதான் இங்கே பாயிண்ட். அப்போ இன்றைக்கு மரியாதை என்றால் என்ன? இன்றைக்கு மரியாதை என்பது 2 விஷயத்திலேருந்து வருது. ஒன்று வளம், ப்ராஸ்பெரிட்டி. இங்கே வந்து ஒரு செல்வம் மிகுந்த நாடாக இருக்கும் பொழுது உங்கள் மீது மரியாதை வருகிறது. அடுத்தது செக்யூரிட்டி, பாதுகாப்பு நிறைந்த நாடு. இப்போ செக்யூரிட்டினா உலக நாடுகள் உங்களோட விளையாட முடியாது, ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம், அவங்ககிட்ட போய் வம்பு வச்சுக்காத போட்டு சாத்திடுவான் அப்படின்னு. இப்போ நீங்கள் வந்து ஈரானில் ஒரு பெரும் போர் நடக்கிறத பார்க்குறீங்க. செல்வம் மிகுந்த நாடுகள் அதை சுற்றி இருக்குது, ஆனால் அவர்களிடம் தங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு திறன் இல்லாமல் இருக்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுடைய போரே அல்லது அமெரிக்கா உருவாக்கிய போரில் அடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஆனால் நமக்கு வந்து செல்வமும் வேண்டும், பாதுகாப்பும் வேண்டும். இது ரெண்டும் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு அடுத்த கேள்வியை முன்வைக்கிறது. நேஷன்ஸ் டெக்னாலஜிக்கல் ப்ராவஸ், நம்முடைய தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியின் காரணமாக மட்டுமே, அந்த தொழில்நுட்ப திறன் காரணமாக மட்டுமே நமக்கு செல்வமும் கிடைக்கும், பாதுகாப்பும் கிடைக்கும். இந்தியா வேண்டிய அளவுக்கு மூளைகளை உற்பத்தி செய்கிறது, ஆனால் அந்த மூளைகளை எல்லாம் நாம் வேறு நாடுகளுக்கு அனுப்பி விடுகிறோம், முக்கியமாக அமெரிக்காவுக்கு அனுப்பி விடுகிறோம். இதை எந்த காலகட்டத்தில்
நாம் இந்த டெக்னாலஜிக்கல் ப்ராவஸ், தொழில்நுட்ப திறன், அதை இந்தியாவில் உருவாக்க தொடங்குகிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய சிவிலைசேஷனல் ஸ்ட்ரென்த்னு அவர் சொல்றது. அதாவது இந்தியா என்பது மிக பழமையான ஒரு நாகரிகம். இன்றைக்கு உலகில் சீனாவை தவிர மற்ற பலவேறு பழம் நாகரிகங்கள் எல்லாம் பலவேறு காட்சிகள், கோலங்கள் மாறி மாறி இன்றைக்கு வேறு எங்கேயோ இருக்கிறார்கள். எகிப்திய நாகரிகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், மெசபடோமிய நாகரிகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு அந்த மக்கள் அந்த நாகரிகத்தின் தொடர்ச்சியும் தொன்மையும் அற்றுப்போனவர்களாக, அவர்கள் முற்றிலும் வேறான ஒரு மக்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சீனாவும் இந்தியாவும் மட்டும்தான் இன்னும் அந்த பழைய நாகரிகத்தோடு தொடர்பில் இருக்கிறது. இதில் சீனாவுக்கு அவர்களுடைய மதமும் அவர்கள் இழந்து விட்டார்கள். வேணால் நாங்கள் கன்ஃபியூசியஸ், லாவோட்சே அந்த இடத்திலிருந்து நாங்கள் வந்தவர்கள் என்று சொல்லலாம். இந்தியா ஒன்று மட்டும்தான் மதத்திலிருந்து ஆரம்பித்து அனைத்திலும் தொன்மையை இன்றைக்கும் தொட்டு கொண்டிருக்கிறது. மீது எல்லா இடத்திலும் அந்த பாரசீக கலாச்சாரம் முற்றிலுமாக போய்விட்டது. இன்றைக்கு ரோம கிரேக்க சாம்ராஜ்யங்கள், நாகரிகங்கள் எல்லாம் சற்றே பின்னுக்கு தள்ளப்பட்டவை. அவையே முற்றிலுமாக மாற்றி இன்றைக்கு வேறாகத்தான் இன்றைக்கு இருக்கின்றன. அப்படி பார்க்கும்பொழுது பழ நாகரிகத்துடைய தொடர்ச்சியும் தொன்மையும் அப்படின்னு பார்த்தால் இந்தியா தான் முதன்மையாக இருக்கிறது. சீனாவை ஓரளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அந்த காலம் தொட்டே உச்சத்தில் இருந்த ஒரு நாகரிகம் இன்றைக்கு ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஒன்று. தன்னை மீட்டெடுக்க வேண்டுமானால் அதற்கு தொழில்நுட்ப திறன்தான் அதை சாத்தியப்படுத்தும் என்று வேம்பு ஸ்ரீதர் நம்புகிறார், ஜோஹோ நிறுவனத்துடைய நிறுவனர். சரி, இப்போ இதற்கு என்ன பதில் அப்படின்னு, நீங்கள் அமெரிக்காவில் மரியாதை இழந்த ஒரு நிலையில் இருக்கீங்க. உங்களுக்கு எதிராக சட்ட திருத்தங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு அங்கே உள்ள நாடாளுமன்றத்தில் உள்ளவர்கள் செல்கிறார்கள். தெருவில் மக்கள் உங்களை வெறுக்கிறார்கள் கணிசமான எண்ணிக்கையில். நம் நாட்டின் மீதான மரியாதை என்பது நாம் விரும்பக்கூடிய அளவுக்கு இல்லை. இது ரொம்ப கஷ்டமானது தான் இதை யோசித்து பார்க்கறதுக்கு. ஆனால் நீங்கள் திரும்ப இந்தியாவுக்கு வாருங்கள். இந்தியா, அவர் சொல்கிறது இந்திய தாய் அப்படின்னு சொல்கிறார், பாரத மாதா அப்படிங்கிறாரு. இந்தியா உங்களுடைய திறன்களை எதிர்பார்த்து காத்து நிற்கிறது. இங்கே எண்ணற்ற இளைஞர்கள், இளம் வயதினர் இருக்கிறார்கள். அவங்களுக்கு தலைமை வேண்டும். அந்த தொழில்நுட்ப தலைமையை கொடுக்கக்கூடிய ஆட்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். பல ஆண்டு காலம் நீங்கள் அதையெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அதை எடுத்துக்கொண்டு இங்கே வழிகாட்டக்கூடிய ஒரு வேலையை செய்யுங்கள். நாம் நம்முடைய நாட்டை, பாரதத்தை வளம் பொருந்தியதாக ஆக்குவோம். இதை ஒரு வெறியோடு செய்வோம். இதை ஒரு வேகத்தோடும் வெறியோடும் செய்வோம். ஸ்ரீதர் வேம்பு அப்படின்னு ஒரு கடிதம் அவருடையது. இது ஏற்கனவே ஒரு முறை நான் சொல்லியிருப்பேன். ஸ்ரீதர் வேம்பு ஐஐடி மெட்ராஸில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் துறையில் இளநிலை பட்டம் படித்துவிட்டு அமெரிக்காவில் நியூஜெர்சியில் இருக்கக்கூடிய பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் மிக மிக நன்கு அறியப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம், அதில் அவர் பிஹெச்டி செய்தார். அதற்கு பிறகு அவர் கம்யூனிகேஷன், செமிகண்டக்டர், இந்த மாதிரியான தொழில்நுட்பங்களில் அங்கே அமெரிக்காவிலேயே வேலை பார்த்தார். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர் இந்தியா திரும்பி வருகிறார். இந்தியாவில் பலவேறு நிறுவனங்களை உருவாக்க ஆரம்பத்தில் செய்த சில முயற்சிகள் பலனளிக்காமல், அதன் பிறகு அட்வென்ட் நெட் என்று இந்த நெட்வொர்க்கிங்கான சாஃப்ட்வேர் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை உருவாக்குகிறார்கள். அது பிறகு ஜோஹோ என்று பெயர் மாற்றம் பெறுகிறது. இன்றைக்கு உலக அளவில் ஒரு நன்கு அறியப்பட்ட நிறுவனமாக அவர்கள் இருக்கிறார்கள். இந்தியாவில் தான் அந்த மென்பொருளுடைய உருவாக்கம் என்பது நடைபெறுகிறது. உலகெங்கிலும் அவர்களுக்கு அலுவலகங்கள் இருக்கின்றன, சேல்ஸ் அமைப்புகள் இருக்கின்றன. ஆனால் அந்த மென்பொருள்களை உருவாக்கி பராமரித்து மேம்படுத்துவது அப்படின்னு பார்த்தா அது எல்லாம் நடப்பது இந்தியாவில் தான், அதுவும் முக்கியமாக சென்னையில். எனக்கு தனிப்பட்ட முறையில் அவரை தெரியும். நான் அவருடைய ஜூனியராக அதே ஐஐடி மெட்ராஸில் படித்தேன். அதற்கு பிறகு நான் கார்னல் பல்கலைக்கழகம் போனேன். அவரோட 2 வருடம் பின்னால் தேர்ட் இயர் படிக்கும் பொழுது நான் ஃபஸ்ட் இயர் படிக்கிறதுக்காக ஒரே ஹாஸ்டலில் நாங்கள் இருந்தோம். அப்பொழுதிலிருந்தே எனக்கு அவரோட பழக்கம். நிறைய சாதனைகள் புரிந்திருக்கிறார், நிறைய யோசிக்கிறார். இப்பொழுது அவர் ஒரு கட்டத்தில் அவர் அமெரிக்காவிலிருந்து இந்தியா வந்து விடுகிறார். இந்தியா இந்த கோவிட் காலகட்டத்தில் தான் அவர் இந்தியா வந்தார். அப்பொழுதிலிருந்து அவர் தென்காசிக்கு அருகில் மத்தளம்பாறை என்ற இடத்தில் வசிக்கிறார். பணக்காரர்
பணம் சம்பாதித்திருக்கிறார் அப்படிங்கிறது அல்ல அவருடைய பின்னணி. அப்படி பணம் வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் சொல்வதையெல்லாம் நாம் கேட்பதில்லை. இந்த இடத்துல அவர் தன்னுடைய கருத்துக்களை அவர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறார். இந்தியா எந்த இடத்துக்கு போக வேண்டும், என்ன சாதனைகளை செய்ய வேண்டும், இப்ப உலக அரங்கில் நடக்கக்கூடிய ஒரு போட்டியில நாம எந்த இடத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல அவருடைய தொடர் கருத்துக்கள், அது பொருளாதாரத்திலிருந்து தொழில்நுட்பத்திலிருந்து பல்வேறு விஷயங்களில் அவர் தன்னுடைய கருத்துக்களை மிக வெளிப்படையாக பயமின்றி அவர் பேசிக்கொண்டு வருகிறார். அதில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் நான் ரொம்ப பெருமைப்பட்டு கொள்ள முடியும். என்னை பற்றி தனிப்பட்ட முறையில் நான் சென்னை ஐஐடியில் படித்துவிட்டு அமெரிக்காவில் 5.5 ஆண்டுகள் கார்னல் பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டியை முடித்துவிட்டு ஒரு வாரம் கூட அங்கே தங்காமல் என்னுடைய தீசிஸ் டிஃபென்ஸ் முடித்து அடுத்த வாரமே கிளம்பி இந்தியா வந்து விட்டேன். எல்லாராலையும் அது செய்யறது கஷ்டம். ஏன்னா அமெரிக்கா என்பது உங்களுக்கு அதிக சம்பளம் தரக்கூடிய வேலையை மட்டும் தருவதில்லை, அது உங்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை முறையை தருகிறது. அது ரெண்டும் சேர்ந்து வருது. இப்போ பணம் தான் அப்படின்னா இந்தியாவில் நீங்கள் பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் உங்களுக்கு $100,000 பர் ஆனம் சேலரி அப்படின்னு வச்சுக்கோங்க. அது இங்கே 24 லட்சம் ரூபாய், மாதத்துக்கு 2 லட்சம் ரூபாய் கிடைத்தால் அது நீங்கள் அமெரிக்காவில் $100,000 வருமானம், ஆண்டு வருமானம் வாங்குவதை விட அதிகமான ஒன்று என்று நான் நினைப்பேன். ஏன்னா இங்கே உங்களுக்கு அந்த மாதம் 2 லட்சம் ரூபாயில் நீங்கள் அவ்வளவு சந்தோஷமாக நீங்கள் வாழ முடியும். அங்கே $100,000 வாழ்வதில் கொஞ்சம் சிக்கல் கூட ஏற்படலாம். உங்களுக்கு இன்னும் 150, $150,000, $200,000 இருந்தால் நன்றாக இருக்குமே அப்படின்னு கேட்பீங்க. இப்போ பாருங்க, இந்த H1B விசாலேயே அவங்க என்ன சொல்றாங்கன்னா $200,000 மேற்பட்ட வேலைகளுக்கு மட்டும்தான் விசாவே தரணும், அதற்கு கீழான வேலைகளுக்கு H1B விசா தரப்படக்கூடாதுங்கிறது தான் இப்போ அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய வரைவு சட்டம். அது பாஸ் ஆகுமா இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். அப்போ 200,000 தான் ஒரு லிமிட்டா. அதற்கு கீழான வேலைகள் எதற்குமே இந்த சட்டம் பாஸ் ஆயிடுச்சுன்னா இந்த எண்ணுக்கு கீழான எந்த வேலையும் நீங்கள் பார்க்கவே முடியாது, உங்களுக்கு விசாவே கிடைக்காது. ஏற்கனவே விசா இருப்பவர்களும் அனுப்பப்பட்டு விடுவார்கள். அதை யோசிச்சுக்கோங்க அதை. ஸோ இந்த நிலையில் நீங்கள் பார்க்கும் பொழுது அமெரிக்காவில் இந்தியர்களுடைய நிலை, புதிதாக இந்தியர்கள் அங்கே போவது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் ஏற்படும். நிறைய பேர் இன்றைக்கு தன்னுடைய சொந்த காசில் அமெரிக்கா போய் படிப்பதன் காரணமே படித்து முடித்த உடனே எப்படியாவது எங்கேயாவது கிடைக்கிற வேலையை எடுத்துக்கொண்டு எப்படியாவது இங்கே இருந்துடணும், அப்புறமா அதுக்கு நிறைய லோன் வாங்கியிருப்பாங்க படிக்கிறதுக்கு, அந்த சம்பளத்தில் மிச்சம் பிடித்து, அது நிறையா மிச்சம் பிடிக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம், அதில் எப்படியாவது அந்த கடன்களை அடைத்து விட்டு மேற்கொண்டு சேகரித்து அந்த பணத்தை இந்தியாவுக்கு அனுப்பி திரும்ப நம்ம எப்பொழுதாவது இந்தியாவுக்கு திரும்பினா ரொம்ப சொகுசாக நன்றாக வாழலாம். ஆனால் ரியாலிட்டி என்ன ஆகும்னா, இதற்காக நீங்கள் ஓடிக்கொண்டே உழைத்து கொண்டே இருக்கும் பொழுது கல்யாணம் செஞ்சுக்கணும், உடனே கல்யாணம் நடக்கும். நீங்கள் ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ எப்படி இருந்தாலுமே அதற்கான ஒரு ஏற்பாடுகள் செய்யும் பொழுது அப்போ நீங்கள் திருமணம் செய்து கொள்பவர் உங்கள் கூட இருக்கணும். இல்லாட்டி எதுக்கு திருமணம் செய்துக்கணும்? அவர் இந்தியாவில் இருக்காரு, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதற்கு திருமணம்? அப்படி வந்துட்டாங்கன்னா அடுத்து குழந்தைகள் பிறக்கும். உடனே அந்த குழந்தையை நீங்கள் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பீங்க. குழந்தையை பள்ளிக்கூடத்தில் சேர்த்ததுக்கு பிறகு அது எப்படி இந்தியாவுக்கு போகிறது அப்படின்னு உடனே உங்களுக்கு கவலை வரும். இங்கே இருக்கக்கூடிய கல்வி முறையே வேறு, இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி முறை வேறு, அங்கே கொசு கடிக்கும், வெயிலாக இருக்கும். நிச்சயமாக இப்போ நான் இந்த அறையை விட்டு இப்பொழுது சென்னையில் வெளியில் போனேன்னா வேர்த்து வடியும். இங்கே கொசு இருக்கிறது, இங்கே சாலைகள் சரியில்லை, அதெல்லாம் தாண்டி தான் நீங்களும் இந்த இடத்தில் வசித்து விட்டு தான் அங்கே போயிருக்கிறீர்கள். இவ்வளவு பிரச்சனை இருக்கும். அப்புறம் இப்போ வேண்டாம், இன்னொரு 10 வருடம் கழித்து பார்க்கலாம் அப்படிம்பீங்க. அப்புறமா பிள்ளைகள் கல்லூரிக்கு போன பிறகு பார்க்கலாம் அப்படிம்பீங்க. அப்படியே போனால் நீங்கள் ஒரு காலத்திலும் வரமாட்டீர்கள். உங்களுடைய பெற்றோர்கள் இங்கே இருப்பார்கள், அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் பொழுது அவசரமாக வந்துவிட்டு போவீர்கள், லீவு கிடைக்காது, ஒரு கட்டத்தில் உங்களுடைய பெற்றோர்கள் இறக்க நேரிடும். இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது தினம் தினம். பெற்றோர்களை அங்கே வரவழைப்பீர்கள், அடுத்த குழந்தை பிரசவத்துக்கு நீங்கள் தான் வரணும்னு. ஏன்னா அங்கே வேலை செய்வதற்கு ஆட்கள் இருக்க மாட்டார்கள், உங்களுக்கு நீங்கள் நினைத்த நேரத்துக்கு உங்களுக்கு சர்வெண்ட் மேடெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. எண்ணற்ற பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி தான் நீங்கள் அங்கே வசித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைத்து கொண்டிருந்தது. 1980கள் 90கள், முக்கியமாக 90கள், 2000, 2010 இந்த காலகட்டத்தில் பீக் இந்தியர்களுக்கு மிகப்பெரிய மரியாதை கிடைத்தது. 1990களில் இந்தியர்களுக்கு டாப் ஜாப் கிடைக்காது, கிளாஸ் சீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியர்கள் வேலைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஆனால் ஒரு லெவல் இவ்வளோதான், அதுக்கு மேலே நீங்கள் போக முடியாது.
அது 1990களின் இறுதியில் இந்த ஸ்டார்ட் அப் கலாச்சாரம் அமெரிக்காவில் வர ஆரம்பித்த பொழுது என்னுடன் நான் வெஞ்சர் கேபிட்டல் ஆட்களோட அமெரிக்காவில் நான் பேசியிருக்கேன். அந்த அந்த சமயத்தில் நான் உருவாக்கி கொண்டிருந்த நான் சேர்ந்திருந்த ஒரு நிறுவனத்துக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக போயிருந்தோம் அமெரிக்காவுக்கு. அப்போ அவங்க சொன்னதே, இப்போல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, ஒரு நிறுவனம் அதில் சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸராக ஒரு இந்தியர் இருக்கிறார் என்றால் தான் அந்த நிறுவனத்துக்கே நாங்கள் ஃபண்ட் பண்ணலாங்கிற அளவுக்கு நாங்கள் இந்தியர்கள் மீது அந்த அளவுக்கு மரியாதை வைத்திருக்கிறோம் டெக்னாலஜி ஃபீல்டில் அப்படின்னு. அதற்கேற்றாற் போல் நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு ஆல் டாப் ஐடி கம்பெனிஸ் எங்கே பார்த்தாலும் அங்கே இந்தியர்கள் விரவி இருப்பார்கள். அதுதான் கண்ணை உறுத்தும் நிலைக்கு கொண்டு போய் சென்றிருக்கிறது. நிறைய அமெரிக்கர்களுக்கு, முக்கியமாக இந்த டெக் ஃபீல்டில் வேலைக்கு வர வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு, வேலை பார்த்து வேலை இழந்தவர்களுக்கு பயங்கர கோபமே. எனக்கு வேலை இல்லை, இந்தியாவிலேருந்து வந்தவனுக்கு மட்டும் எப்படி வேலை கிடைக்குது அப்படின்னு. நான் இதுக்குள்ளே திறன், அவர் திறன், உங்கள் திறன், அதுக்குள்ளலாம் நான் போகிறதில்ல. ஏன்னா நமக்கு இதே நிலை இந்தியாவில் நடக்கிறதாக இருந்தால், அந்நியர்கள் இங்கே வேலைகளை அள்ளி கொண்டு போவதாக இருந்தால், இங்கும் அதற்கு எதிரான ஒரு மூடு ஒன்று வரும். இப்போ நிலை அதுதான். இப்போ அந்த மாதிரியான ஒரு செயல் ஒன்று வந்திருக்கு. இப்போ நீங்கள் அங்கே ஏற்கனவே 5 ஆண்டுகள் இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், ஏற்கனவே 20 ஆண்டுகள் அங்கே இருந்தால் என்ன செய்யணும், நேற்றைக்கு தான் போயிருக்கிறீர்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியான பதிலை கொடுக்கணும். ஆனால் வேம்பு ஸ்ரீதர் சொல்கிறது சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. இந்தியா இன்றைக்கு 2ஆக பிரிச்சுப்போம். நீங்கள் தொழில்நுட்பத்தில் சிறந்தவராக இருக்கிறீர்கள் அப்படின்னா உங்களுக்கு கட்டாயமாக இந்தியாவின் பல பகுதிகளில் அருமையான வேலைகள் கிடைக்கும். நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துடுமே, இதை பண்ணிடுமே, அதை பண்ணிடுமேன்னு பயப்படாதீர்கள். அப்படியெல்லாம் வந்தால் உங்களுக்கு அமெரிக்காவில் தான் முதலில் வேலை போகும். இந்தியாவில் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. அதுக்கு சில காரணங்கள் இருக்குது, நான் சொல்கிறேன் அடுத்து. இங்கே ஆனால் சமூக ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளோடு தான் நாங்கள் எல்லோரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இங்கே கொசு மொய்க்கும், குப்பைகள் கிளியர் பண்ணியிருக்க மாட்டாங்க, ரோடு நம்ம விரும்பக்கூடிய அளவுக்கு இருக்காது, நீங்கள் அமெரிக்காவில் பார்க்குற மாதிரி திறந்த வெளிகளோடெல்லாம் இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அந்த மாதிரியான வசதிகளோடு கூட இங்கே செய்து கொள்ள முடியும். ஆனால் அதோடைய அப்ரோச் ரோடு இருக்காது. நீங்கள் கொஞ்சம் சபர்ப், சென்னை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நான் இருக்கேன், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கேன், திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கேன், உதாரணமாக சொல்கிறேன். பெங்களூர்னா அதுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு இடம்னு வச்சுக்கங்களேன், போகலாம். ஆனால் நீங்கள் போகக்கூடிய பாதை அப் டு பாயிண்ட் வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கரடுமுரடாக இருக்கலாம். வெறும் 70-80 கிலோமீட்டருக்கு வெளியில் இருக்கக்கூடிய, சென்னையை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி சாலையில் தாங்க முடியாத அளவுக்கு கூட்டம். வாக்களிக்க சென்றவர்கள் எல்லாரும் வெளி ஊர்களிலிருந்து திரும்ப சென்னைக்குள்ளே வருவதனால டோட்டல் கேஆஸ். அதையெல்லாம் நீங்கள் தாண்டித்தான் ஆகணும். பலவிதமான பிரச்சனைகள் இருக்கத்தான் இருக்கும். நான் வரப்போகிறேங்க, நான் அமெரிக்காவில் இவ்வளோ நாள் இருந்துட்டேன், நான் இப்போ வரப்போகிறேன், தயவு செஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிருங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஆனால் இந்த சமூக காரணிகளை எல்லாம் தாண்டி நீங்கள் ரொம்ப ஒரு ப்ரிவிலேஜ்டு இடத்துல தான் இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கும். நீங்கள் பங்களிப்பை கொடுத்து இந்தியாவுடைய தொழில்நுட்பத்தை, திறனை முற்றிலுமாக மாற்றி அமைக்க முடியும். இங்கே அவர் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டை கையில் எடுக்கிறாரு ஸ்ரீதர். இங்கே எண்ணற்ற இளைஞர்கள் தங்களை வழிகாட்டுவதற்கு யார் இருக்கிறார்கள் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டேலண்ட்டை நீங்கள் உங்கள் திறனோடு நீங்கள் கொண்டு வந்தீங்க, ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுவனத்தில் சேர்ந்தோ அல்லது நீங்களே ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தோ செய்தீர்கள் என்றால், எண்ணற்றவர்களை வேலைக்கு எடுத்தால் இங்கே எக்கச்சக்கமான மாற்றம் ஏற்படும். நீங்கள் குஜராத்லேருந்து வரீங்களா, குஜராத்துக்கு போங்க. நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வரீங்களா, தமிழ்நாட்டுக்கு போங்க. எங்கே வேண்டுமானாலும் நீங்கள் உங்களுடைய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இதுதான் இந்த மாற்றம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டும். ஆனால் அதற்கு எதிரான கருத்துக்களும் வருகிறது. அந்த த்ரெட்டில் அவர் ட்விட்டரில் போட்டிருக்கிறது தான் நான் இப்போ படித்தேன். இங்கே நியாயமாக நடந்தால் நாங்கள் எப்படியெல்லாம் அரசியலால் வஞ்சிக்கப்படுகிறோம், ஏமாற்றப்படுகிறோம், இங்கே எங்களுக்கு தேவையான வசதிகள் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய வசதிகள் இருக்கு இல்லையா, அந்த வசதிகளை நீங்கள் உருவாக்கவில்லை. அமெரிக்காவின் பல்கலைக்கழகங்களை நீங்கள் உருவாக்கவில்லை. அமெரிக்காவின் அரசியல் முறையை நீங்கள் உருவாக்கவில்லை. சொல்லப்போனால் நீங்கள் அங்கே சிட்டிசன் ஆவதற்கு முன்னால் வாக்கு கூட போட முடியாது அல்லவா? அந்த அரசியல் ப்ராசஸ் உங்களை ஒதுக்கிவிட்டு தான் அது நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே இருக்கிற அரசியல்வாதியை பற்றி குறையாக சொல்கிறீர்கள், அங்கே இருக்கிற அரசியல்வாதி உங்களோட பேசக்கூட மாட்டார்.
அந்த அரசியல்வாதி தான் இப்பொழுது ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். நாளைக்கு உங்கள் மீது பலவிதமான சட்ட ரீதியான நசுக்குதல்களை அந்த அரசியல்வாதிகள் தான் செய்ய போகிறார்கள். ஆனால் உங்களுக்கு நிறைய அழுத்தத்தை ஏற்படுத்துவார். வேண்டுமென்றே இல்லை, அவர் தன்னுடைய கான்ஸ்டிடுவன்சியை பார்க்கிறார். தனக்கு வாக்களிப்பவர்கள் வேலை இல்லாமல் இருப்பதை பார்க்கிறார். அவர்கள் ஏன் தங்களுக்கு வேலை இல்லை என்று அவர்கள் ஒரு காரணத்தை கருதி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அதை அவர்கள் சொல்கிறார்கள். அதை இவர் கேட்கிறார். கேட்டுதான் ஆகணும். இங்க இருக்கிற அரசியல்வாதிக்கு நம்முடைய வாக்கு வேண்டும் என்றால் நாம நம்முடைய பிரச்சனைகளை சொல்லும்போது அவர் கேட்டுட்டு, ஓ அப்படிங்களா, ஆமா சரி, நான் என்ன செய்ய முடியும்னு பார்க்கிறேன் என்று சொல்கிறார்களோ, அதே மாதிரிதான் அங்கேயும் சொல்றாங்க. அவர்கள் தான் உங்களை காரணங்களாக காட்டுகிறார்கள். அப்போ இந்த அரசியல்வாதிகளும் உங்களை காரணமாக காட்டுகிறார்கள், உங்களை திட்டுகிறார்கள். இதை புரிஞ்சுக்குங்க. அப்போ நீங்க எஸ்கேபிசம் அப்படிங்கிறதை தேர்ந்தெடுக்காமல் இந்தியா வந்து இங்கே மாற்றுவோம், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கஷ்டம் கிடையாது. மனதை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். சரி, இதுதான் இனிமேல் நமக்கு வழி, இதுக்கு ஏற்றதாற் போல நாம் என்ன செய்யறது என்பதை நீங்கள் பார்த்தால், செய்ய ஆரம்பித்தால், இங்கே ஒரு பெரும் மாற்றத்தை ஆரம்பித்தால் மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கிறது. சரி, இன்னும் நடக்கும். என்னன்னா, இவர்கள் கொஞ்சம் தெரியாமல் சொல்கிறார்கள். என்னை பொறுத்தவரை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள், தகவல் தொழில்நுட்பத்துறையை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம், மருத்துவத்துறையை இன்னொரு உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். தகவல் தொழில்நுட்பத்துறையில் இன்றைக்கு வேலை செய்யக்கூடிய அனைத்து இந்தியர்களும் இந்தியாவுக்கு வந்துவிட்டால் என்ன ஆகும்னு ஒரு ஹைப்போதெட்டிக்கல் தாட் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணுவோம். அமெரிக்கா நிச்சயமாக தள்ளாடி போய்விடும். அமெரிக்க பெருநிறுவனங்களால் இந்திய டேலண்ட்டை விட்டு அவர்களுடைய, அது ஆப்பிளாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், சாட் ஜிபிடி, ஓப்பன் ஏஐயாக இருக்கட்டும், எந்த ஒரு நிறுவனமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆந்த்ரோபிக்காக இருக்கட்டும், இந்தியர்களுடைய தொழில்நுட்பத்திறன் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கர்களை வைத்து இதை ஃபில்லப் பண்ணி பார்த்து கொள்வோம் அப்படின்னு ஓவர் நைட் அவங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. மாறாக அவர்கள் இந்தியாவில் தங்களுடைய கிளைகளை வேகமாக திறப்பார்கள். இங்கே நூற்றுக்கணக்கானவர்களை, ஆயிரக்கணக்கானவர்களை வேலைக்கு எடுப்பார்கள். அப்போ நீங்கள் அமெரிக்காவில் வேலை பார்த்துவிட்டு இங்கே வந்தால் உங்களையே அவர்கள் வந்து, நீங்களே போய் ஓப்பன் பண்ணுங்க, நமக்கு ஒரு 1000 பேர் வேணும், 2000 பேர் வேணும், 5000 பேர் வேணும், 10,000 பேர் வேணும் வேலைக்கு என்று சொல்வார்கள். அமெரிக்காவின் முக்கியமான தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட நிறுவனங்கள் அனைத்துமே இந்தியாவில் போய் தங்களுடைய நிறுவனத்தை தொடங்கும். இப்போவே அது நடந்துகிட்டு இருக்கு. அது மேலும் அதிகப்படுத்தப்படும். நீங்கள் அமெரிக்கா போங்க, படிங்க. அதுவே அடுத்து நாளைக்கு என்ன கஷ்டம் வரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் வேலை பார்க்க வேண்டும் என்றால் இந்தியாவுக்கு வாருங்கள். அந்த மனநிலையோடு நீங்கள் இருப்பது நல்லது. அந்த விதத்தில் நான் வந்து ஸ்ரீதர் வேம்பு சொல்லக்கூடிய இந்த கடிதத்தை முழுமையாக வழிமொழிகிறேன். சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும். இங்கேயே உங்களுக்கு வளமான எதிர்காலம் காத்திருக்கிறது. ஸ்ரீதர் வேம்போடு சேர்ந்து நானும் உங்களை அழைக்கிறேன். வாருங்கள், நாம் இந்தியாவில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம், அரசியலிலும் கூட. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.